வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது போன வீடியோவில் அபிஷேக பொருள்களும் அதன் பலன்களும் அவற்றின் பயன்களும் சில இதை பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். ஆமாம், இது முதல் பகுதி நம்ம பஞ்சகவியம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதோட இரண்டாவது பகுதியில் ஆரம்பிக்கலாம். பால் அபிஷேகம் வேறு எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பால் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே கபாலீஸ்வரர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வர்றாங்க, அப்படியே ஒரு பாக்கெட் பால் வாங்கி அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா நின்று அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட பால் அபிஷேகம் கொடுக்குறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு இதில் படித்தேன். நம்ம மதுரையில் பிறந்து வளர்ந்தால் கூட இந்த தகவல் எனக்கு இப்போ தான் சமீபத்தில் தான் தெரியும். மீனாட்சி அம்மன் மதுரைக்கு அரசிங்கிறதுனால அவங்க அபிஷேகத்தை நம்ம பார்க்க முடியாதான், திரை போட்டிருப்பாங்களாம். திரைக்கு அந்த பக்கம்தான் அபிஷேகம் நடக்குமா. காலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரையை பற்றி நமக்கு தெரியும், எல்லாருக்கும் மீனாட்சி அம்மன் தான் அம்மா. அம்மானு மீனாட்சி அம்மா தாயேன்னு கோச்சிக்கிட்டாலும் அம்மன் கிட்ட தான் கோச்சிக்குவாங்க. கண்ணீர் விட்டு கலங்கினாலும் அம்மன் கிட்ட தான், சந்தோஷம்னாலும் அம்மன் கிட்ட தான். பார்த்தா நிறைய பேர் அந்த காலையில் விடிய காலம் ஒரு 6லேருந்து 7க்குள்ளே பால் கொண்டு தந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், நாங்கள் எப்போவுமே தொடர்ந்து கொண்டு வருவோம்மா, இந்த நேரத்துக்கு வந்துடுவோம்லாம் சொன்னாங்க. அப்படி மதுரையில் இருக்கிறவங்க உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா காலையில் நேரத்தில் போய் அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க, ரொம்ப நல்லது. பால் கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய பலன் நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதுதானே மனுஷனோட நம்பிக்கையே. அதாவது மனித வாழ்வு 120 வருஷங்கள்னு சொல்கிறாங்க. 120 வருஷங்கள் நம்ம பரிபூர்ணமாக இருக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் ஆசைப்படுறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் நாளைக்கு தீந்துரும், இன்னும் கொஞ்சம் ஆயுசோடு இருந்திருந்தால் இன்றைக்கி இன்னும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். பால் நீண்ட ஆயுளை கொடுக்கும். அடுத்தது தயிர் மாம்பழம். தயிர் அபிஷேகம், மாம்பழத்தை துண்டுகளாக நறுக்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த 2 அபிஷேகமும் இன்றைய தேதியில் நீங்கள் கண்டிப்பாக இதோட பலனை தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், புத்திர பலன் கொடுக்கும். எங்கே பார்த்தாலும் செயற்கை கருத்தரிப்பு மையம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம், எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க மக்கள். அவங்க மனசில் படுற வேதனையை நம்ம பார்க்குறோம். அந்த எல்லாருக்கும் கடவுள் அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கட்டும், நம்மளும் வேண்டிக்கிடுவோம். தயிர் அபிஷேகம், மாம்பழ அபிஷேகம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் பெரிய பெரிய கோயில்களில் போய் கொடுக்க முடியலனா கூட உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலில் எப்போ அபிஷேகம் நடக்குதுன்னு பார்த்து தயிர் கொடுங்க, மாம்பழம் கொடுங்க. அடுத்தது நெய் அபிஷேகம். பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வாழ்க்கையை நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துட்டோம். அந்த ஒரு வயசுக்கு மேலே என்ன தோணுன்னா நல்லபடியாக போய் சேரணும்னு நினைப்போம் இல்லையா. அதுலேயும் நமக்கு மனுஷங்களுக்கு ஆசை மோட்சத்தை அடையணும். நெய் அபிஷேகம் மோட்சத்தை கொடுக்கும். சபரிமலைக்கு போகிறவங்கெல்லாம் நெய் அபிஷேகம் சாமிக்கு அப்படின்னு தானே பாடிக்கிட்டு போகிறாங்க. அந்த 18 படியும் தாண்டி பல நிலைகளை தாண்டி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லா சாமிக்கும் நம்ம நெய் அபிஷேகம் கொடுக்கலாம், மோட்சத்தை கொடுக்கும். அடுத்தது சர்க்கரை அபிஷேகம். நாட்டு சர்க்கரை வாங்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. இது என்ன பலன்னு கேட்டிங்கன்னா சத்ருவை ஜெயிக்கும். சத்ருவை ஜெயிக்குங்கிறதுல எனக்கு தோன்றது என்னன்னு சொல்கிறேன். நம்ம சத்ருவை, எதிரியை ஜெயிக்க வேண்டாம், அந்த எதிர்ப்பை ஜெயிக்கணும். யாராவது ஒருத்தங்க இருந்தால் தானே நம்ம சாதனை பண்ணுவோம். நம்மளை தட்டி கொடுத்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே தான் இருப்போம். யாராவது ஒருத்தர் என்ன இப்படி இருக்க, உன் நிலமை என்ன இப்படியே இருக்குன்னு கேலி கிண்டல் பண்ணால் தான் நமக்கு முன்னேறணுன்னே வரும். அவங்க தடைகளை கொடுக்க தான் நம்ம அந்த தடையை மீறி ஜெயிப்போம். அவங்கக்கிட்ட ஜெயிச்சு காமிக்கணும்னு நமக்கு தோணிகிட்டே இருக்கும். நம்ம நல்லா ஜெயிக்கிறத பார்க்குறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா நமக்கு ஜெயிக்கணுன்னே தோணாது இல்லையா. அதனால் எதிரிகளும் எதிர்ப்பும் நமக்கு நன்மையை தான் செய்யுது. எதிரிகளை ஜெயிக்கணும், சத்ருவை ஜெயிக்கணுங்கிறது அந்த எதிர்ப்பை ஜெயிக்கணும். அதுக்கு தான் நம்ம சர்க்கரை அபிஷேகம் செய்கிறோம். அடுத்தது சர்க்கரை அபிஷேகம் செய்கிறது எதிர்ப்பை ஜெயிக்கும், சத்ருவை ஜெயிக்கும். அடுத்தது பஞ்சாமிர்தம், திராட்சை. பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், நெய், தேன் இதெல்லாம் கலந்து பஞ்சாமிர்தமாக பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் முக்கியமாக முருகனுக்கு பண்ணுவாங்க, எல்லா சுவாமிகளுக்கும் பண்ணுவாங்க. அதுவும் திராட்சை பழங்கள், அதுவும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இது பஞ்சாமிர்தம் திராட்சை உடலுக்கு நல்ல பலத்தை தரும், புஷ்டி தரும், பலம் தரும். அதுதான் இதோட பலன். அடுத்தது கரும்புச்சாறு. கரும்புச்சாறு அபிஷேகம்.
நல்ல இது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதில் பார்க்குறோம். இதில் வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு நல்ல பலன் இருக்குது. கரும்புச்சாறு அபிஷேகம் வந்து ஆரோக்கியத்தை தரும். உடல் நலிவை போக்கி நல்ல ஆரோக்கியத்தை தரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்தது வந்து பழச்சாறு நார்த்தை. பழங்களை சாறு எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நார்த்தங்காய், நம்ம நினைப்போம் நார்த்தங்காய்ங்கிறது புளிப்புச்சத்துன்னு. புளிப்புச்சத்து உள்ள பழங்கள் வந்து கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. யம பயத்தை போக்கும். உடம்பு சரியில்லாமல் வருதே, இது என்ன பண்ணிடுமோ ஏது பண்ணிடுமோ அந்த மாதிரியான யம பயத்தை போக்கும். அதுதான் பழச்சாறு நாரத்தை அபிஷேகத்தோட பலன். வந்து இளநீர். இளநீர் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அபிஷேகங்க. நமக்கு வந்து இந்த உலகமும் வேண்டும், அந்த உலகமும் வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற போக பாக்கியங்களும் வேணும், மோட்ச பலனும் வேணும். நம்ம வாழ்கிற வரைக்கும் நல்லா சுகமாக வாழணும். நம்ம சுற்றம் சூழல் எல்லாமே நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கிறப்போ நம்மளும் நல்லா இருக்கணும்ன்ட்டு. அப்போ இந்த இளநீருங்கிறது வந்து போக பாக்கியத்தை தரும். மாரியம்மன் கோயிலெல்லாம் கண் திறந்து வைப்பாங்க. இளநீர் கண் திறந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இளநீர் அபிஷேகம் வந்து போக பாக்கியம் தரும், உயர்ந்த பதவி தரும். நம்ம நல்லா உழைக்கிறோம், உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சா தானே மனசுக்கு நிம்மதி. அதுக்கு உண்டான ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு பதவி தானே, அடுத்த நிலை பதவி. உயர்ந்த பதவி தரும், போக பாக்கியம் தரும். அடுத்தது வந்து அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் நமக்கு நல்லா தெரியும். மதுரையில் ஆதிசக்கநாதர் கோயிலில் இது வரைக்கும் ஒரே ஒரு தரம் தான் நம்ம அதுக்கு போயிருக்கோம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி இன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். அப்பா எப்படி இருக்கும்! சிவனுக்கு அப்படியே அபிஷேகம் பண்ண அன்னத்தை வச்சு அலங்காரம் செய்து, காய்கறிகளை வச்சு, கண் மூக்கெல்லாம் வச்சு, புடலங்காய் காய்களை வச்சு மாலை மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் வந்து அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். சிவனுக்கு நடக்கிற அபிஷேகங்களில் ரொம்ப முக்கியமானது. இந்த அபிஷேகம் வந்து சாதாரணமாகவும் பிரதோஷத்தப்பவும் இப்போ பண்ணுறாங்க. அன்னாபிஷேகம் வந்து நம்முடைய விருப்பம் நிறைவேறும். மனசில் வந்து ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு அன்னாபிஷேகம் பண்ணலாம். அடுத்தது பச்சரிசி. பச்சரிசி, இந்த பச்சரிசினால அபிஷேகம் வந்து என்ன தெரியுமா, சாம்ராஜ்யத்தையே தரும். நமக்கு வந்து நம்ம வீடுங்கிறது தான் நம்ம உலகம். பிள்ளையார் சொன்ன மாதிரி அம்மையப்பனே உலகம், உலகமே அம்மையப்பன். நமக்கு நம்ம வீடு தான் உலகம், உலகம்தான் வீடு. சாம்ராஜ்யங்கிறது நமக்கு நம்ம வீடும் அதில் கிடைக்கிற நிம்மதியும் தான். சாம்ராஜ்யத்தை தரும் பச்சரிசி அபிஷேகம். அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோன்னா, எங்கேயோ ஒரு விவசாயி வந்து அவங்க நிலத்தில் வந்து நிலத்தை குழந்த மாதிரி பார்த்து பயிரை பிள்ளை மாதிரி வளர்த்து நமக்கு எல்லாம் தர்றாங்க. அவங்களுக்கு வந்து பயிர் விருத்தி ஆகும். நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அரிசி வந்து செடியில் காய்க்குமா மரத்தில் காய்க்குமான்னு கேட்குற நிலமையில தான் இன்றைக்கி குழந்தைங்க இருக்காங்க. கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அதெல்லாம், கிராமத்தில் எப்படி விவசாயம் நடக்குது அப்படின்லாம். பயிர் விருத்தி ஆகும். அது எந்த பயிராக இருந்தாலும் அவங்க அதை நல்லா விருத்தி பண்ணி கொடுத்தா தானே நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியும். அதை வாங்குறப்போ மன நிம்மதியோடு வாங்கி நிம்மதியாக சமைச்சு சாப்பிட முடியும். அவங்களுக்காகவும் நம்ம செய்யலாம். வாழைப்பழ அபிஷேகம் வந்து பயிர் விருத்தி ஆகும். அடுத்தது வந்து மாதுளம்பழம். மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்போ எங்கே பார்த்தாலும் கோபம் எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்படி எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மாதுளம்பழம் வந்து கோபத்தை போக்குமா. அழகாக இருக்குல்ல இந்த பலன் வந்து. மாதுளை முத்துக்களை, அது கோபத்தை போக்குறது இருக்கட்டும், செக்க சிவந்த மாதுளை முத்துக்களை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை நினச்சி பாருங்களேன். மனக்கண்ணால் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போவே மனசில் ஒரு சாந்தி உருவாயிருது. மாதுளப்பழ அபிஷேகம் வந்து கோபத்தை போக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் ஒரு பகுதி இருக்குது. நாங்கள் வந்து இதை சொல்கிறப்போ அது சார்ந்த தகவல்களையும் பகிர்ந்துக்கிறதுனால கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம். சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் இதை முழுமையாக பாருங்கள். அடுத்த பகுதியில் மிச்சம் இருக்கிற தகவல்களை பகிர்ந்துக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.